நடிகரை தாண்டி அவர் பல பரிமாணங்கள் எடுக்க விரும்பினாரு. அதுல ஒண்ணு அரசியல். ஒரு அரசியல்வாதியா அவர்னால வந்து ஜொலிக்க முடியாததுக்கான காரணம் என்ன? அவர் எதையுமே மனசுல வச்சுட்டு பேசுற டைப் இல்ல. முதல்ல அரசியலுக்கு அதான் வேணும். நினைக்கிறது ஒண்ணு, வெளியில சொல்றது ஒண்ணு. அதான் அரசியல்வாதிகளுடைய குணநலன். அது சிவாஜிட்ட கிடையாது. அவரு வந்து எதையுமே வெளிப்படையா பேசுவார். ஓப்பனா. யாரா இருந்தாலும் ஓப்பனா திட்டிருவாரு. அதனால அவருக்கு அரசியலுக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் பராசக்தி அவர் அறிமுகமான காலகட்டத்தில, இந்த திக, திமுக 2ம் மக்கள் மத்தியில வேகமா வளர்ந்து வந்த காலகட்டம். அதனால ஒரு நன்றி உணர்ச்சி ஜாஸ்தி உள்ளவர் சிவாஜி கணேசன். அவர் வந்து இவங்க சார்ந்திருக்க கட்சிய அவருக்கு கடவுள் நம்பிக்கை மனசுக்குள்ள இருந்தாலும், எழுதின டயலாக்ல வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாம தானே பேசியிருப்பாரு பராசக்தியில. அந்த மாரி வளர்ந்தவர் தான். ஆனா இடையில அவர் அதையுமே அவங்க இருக்க விடாம சில காரியங்கள் நடந்துச்சு. ஒதுங்கிக்கிட்டாரு. சில பேர் சொல்லுவாங்க, சிவாஜி கணேசன் நீக்கப்பட்டார். அவர் அதில் மெம்பரா இருந்தா தானே அவர் நீக்கப்பட்டார், நீக்கப்படலைங்கிறத சொல்லணும். திகாவிலே, திமுகவிலே அவரு என்னைக்கும் மெம்பரா ஆனதில்ல. ஒரு சிம்பத்தைசர். அப்படிதான் இருந்தாரு. சில கூட இப்போ மீட்டிங்லாம் அண்ணா கூட போயிருக்காரு, கலைஞரோட போயிருக்காரு. கலைஞர்கிட்டயும் அண்ணாகிட்டயும் ரொம்ப நட்போட இருந்தார்.